தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு வெறி பிடித்த கும்பலால் அவருடைய இல்லத்திற்கு முன்பு கண்டம் தண்டமாக வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த படுகொலை பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் காவல்துறை உடனடியாக கைது செய்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி அந்த வழக்கு குறுகிய காலத்திற்குள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு இந்த மேடை வாயிலாக, ஏனென்றால் இது மனித உரிமைக்காக தன்னுடைய உயிரையும் நீத்த ஒரு போராளியினுடைய நினைவு கூறக்கூடிய மேடை, இந்த மேடையிலிருந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் அவரை இழந்து வாழும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உளமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடன் நான் பழகி இருக்கின்றேன். மிகவும் அன்பாக பேசக்கூடியவர், அறிவாற்றல் மிகுந்தவர். ஒடுக்கப்பட்ட தலித் சமூகம் அறிவாற்றலை பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த ஒரு சிறந்த தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய தோழர்கள் அனைவரும் நம்முடைய இந்த வீரகலூரிலே பிறந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி பல்வேறு செய்திகளை இங்கே எடுத்துரைத்தார்கள். உண்மையிலேயே ஒரு வீர தியாகியாக ஃபாதர் ஸ்டான் சுவாமி விளங்குகிறார். தஞ்சை மாவட்டத்தினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய, ஆனால் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இந்த விரகலாலூர் உலக புகழ் பெற்றிருக்கின்றது. எனக்கு முன்னர் உரையாற்றிய ஒரு தோழர் குறிப்பிட்டது போல, இந்த ஊரை சேர்ந்த ஒரு மாணவன் 10வது அல்லது +2ல் அதிகமான மதிப்பெண்ணை பெறுகிறார், அல்லது பல்கலைக்கழக படிப்பில் தங்கப்பதக்கத்தை வெல்கிறார், அல்லது விளையாட்டு போட்டியில் பல கோப்பைகளை தட்டி வருகிறார் என்றால் அது இந்த ஊருக்கு பெருமைதான். ஆனால் அதைவிட பன்மடங்கு பெருமை இந்த ஊரிலே பிறந்து, இந்த ஊரிலே படித்து, அதன் பிறகு எங்கோ இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் ஆதிவாசி மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடி இந்த கொடிய பாஜக ஆட்சியின் கீழே கொடூரமான ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து அந்த சிறையிலேயே வீர மரணம் அடைந்தாரே ஸ்டான் சுவாமி. அவருடைய தியாகம் இந்த ஊருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புக்கு நிகராக வேறு எதுவும் இருக்காது என்பதை முதலிலே நான் பதிவு செய்கிறேன். ஸ்டான் சுவாமி அவர்கள், உங்களிலே எத்தனை பேர் அவரை நேரிலே பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய தோழர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் வரவில்லை, அவர்களுடைய இல்லத்தரசி வந்திருக்கின்றார்கள். சென்னைக்கு ஒரு முறை ஃபாதர் ஸ்டான் அவர்கள் வந்தபோது அவர்களுடன் ஒரு சிறிய
மனித உரிமை ஆர்வலர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தோழர் ஹென்றி அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அப்போது நாங்கள் சந்தித்த போது ஜார்க்கண்ட் மாநிலத்தை பற்றி, அங்கு வாழக்கூடிய ஆதிவாசிகளுடைய நிலைமைகளை பற்றி, அந்த கிராமங்களினுடைய ஆதிவாசி கிராமங்களில் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றியெல்லாம் ஃபாதர் ஸ்டான் எங்களுக்கு விளக்கினார். அப்போது ஒன்றை கவனித்தோம். தண்ணி குடிப்பதற்காக ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதற்குள்ள அவருடைய கை நடுங்கிய அந்த நடுக்கம் இன்று கூட என்னுடைய நெஞ்சத்தில் பசுமையாக பதிந்திருக்கிறது. அவருடைய உடல் வேண்டுமென்றால் பலவீனமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளம் திடகாத்திரமானதாக, உறுதியானதாக, எஃகை போல உறுதியானதாக இருந்ததை நேரிலே பார்த்த அனுபவம் நமக்கு உண்டு. இரகலாறுவிலே பிறந்த ஸ்டான் சுவாமியை கைது செய்ய போகின்றார்கள் என்ற அறிவிப்பு வந்தபோது அங்கிருந்த பழங்குடி மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் சிறைக்கு இந்த பாசிச பாஜக ஆட்சியினால் அனுப்பப்பட்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கின்றாரே ஹேமந்த் சோரன். அவர் அப்போது ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர். அவர் சொல்கிறார், ஃபாதர் ஸ்டான் சுவாமி எங்கள் மாநிலத்தில் உள்ள ஆதிவாசி மக்களுக்காக மிக உன்னதமான உழைப்பை தந்தவர். அவரை கைது செய்வதை நாங்கள் எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்று ஹேமந்த் சோரன் அன்று சொன்னார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கொடிய சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய ஊப்பா என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தில், அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு கொடிய அமைப்பு ஜனநாயக நாட்டில், NIA என்பது அதற்கு பெயர், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை. அந்த புலனாய்வு முகமைக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பெரம்பலூரில் நடக்கக்கூடிய ஒரு பிக் பாக்கெட் கேஸை கூட இங்கு உள்ள காவல் நிலையம் விசாரிக்க தேவையில்லை, நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கூட NIA விசாரிக்கலாம். மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த NIA மூலமாக அத்துமீறி பீமா காரைகான் வழக்கில் நம்முடைய ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை நான் பாராட்டுகின்றேன். பல்வேறு காரணங்களுக்காக பாராட்டலாம். ஆனால் நான் பாராட்டுவது, இங்கே இந்த பதாகையை பார்க்கின்றீர்கள், அதில் ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய படம் மட்டுமே இடம்பெறவில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 15 படம் இருக்கு. மொத்தம் 16 பேர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எழுத்தாளர்கள், மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள் என்று 16 பேர் இந்த பீமா காரைகான் வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. BK16 என்று சுருக்கமாக அழைக்கிறாங்க. அந்த BK16ல நம்முடைய ஃபாதர் ஸ்டான் சுவாமியும் உள்ளடக்கம். இவர்கள் அனைவரும் கொடூரமான அந்த ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார்கள். இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
2014 நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமரானதிலிருந்து 2021 வரைக்கும் இந்த ஊப்பா சட்டத்தின் கீழே இந்தியாவில் 10,000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு பிணை, அதாவது பெயில், ஜாமீன் கிடைப்பது என்பது அபூர்வமானது. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்கள். இங்கே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அப்படி அடைக்கப்பட்ட போது அவருக்காக வாதாடியவர் பிரபல மூத்த வழக்கறிஞர் மிகிர் தேசாய். அவருக்கு பெயில், பிணை மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல அவருக்காக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தி கடைசியாக அவருக்கான பிணை கொடுக்கக்கூடிய அந்த வழக்கு மும்பாய் உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் வருகிறது. அன்றைய தினம் மிகிர் தேசாய் நீதிபதிகளுக்கு முன்னால் ஆஜராகி, My lords, I am very sorry to state that Father Stan Swami is no more, but I wanted to continue this case. அப்படின்னு நான் வருத்தத்துடன் சொல்கின்றேன், யாருக்காக பிணை விண்ணப்பம் செய்தோமோ அந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் மறைந்து விட்டார். ஆனால் இந்த வழக்கை நான் தொடர்ந்து நடத்த விரும்புகின்றேன் என்று மிகிர் தேசாய் குறிப்பிட்டார். நீதிமன்றம் அதிர்ச்சியாகிவிட்டது. ஃபாதர் ஸ்டான் சாமியுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தான். அதை பேசுவதற்கு போதிய நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை என்று நினைக்கின்றேன். சிறையிலும் ஒரு போராட்டம் தான். நான் சொன்னேன், ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து குடிக்கிறதுக்குள்ள அவர் கை எப்படி நடுங்கிச்சின்னு சொன்னேன். சிறையில் அவருக்கு இந்த தமிழரோட ஸ்ட்ரா சிப்பர் அது தருவதற்கு மறுக்கின்றார்கள். மிகிர் தேசாய் வழக்காடி அதற்கு பிறகு அதை அழிப்பதற்கு உத்தரவிடப்படுகிறது. இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் காலமெல்லாம் சிறைவாசிகளுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர், போராடியவர். அதனால கடைசி காலகட்டத்தில் அவர் ஒரு கடிதமே எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, சிறையிலேயே நான் மரணிக்க விரும்புகின்றேன். எந்த சிறைவாசிகளுக்காக போராடினாங்களோ அதே சிறையில் இறக்க விரும்புகின்றேன் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல், அந்த ஜெயிலில் எவ்வளோ பெரிய நெருக்கடிகள், எவ்வளோ கொடுமைக்கு சிறைவாசிகள் உள்ளாகிறார்கள் என்பதையும் அந்த நேரத்திலேயும் கூட வெளிப்படுத்தியவர் ஃபாதர் ஸ்டான் சுவாமி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிகுந்த போராளி. இங்கே இந்த நிகழ்வில் ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூல். அந்த நூல் எப்படி ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்களுடைய மடிக்கணினியில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாம் அதிலே திணிக்கப்பட்டது என்பதை ஒரு அமெரிக்க புலனாய்வு நிறுவனம், ஆர்சனல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அறிக்கையை தமிழ்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பாஜக அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எவ்வளவு அயோக்கியமான அரசு என்பதற்கு இந்த பீமா கோரேகான் வழக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் பீமா கோரேகான் எங்கு இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது.
மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது. அங்கே அவர் சென்றதே இல்லை. எல்கார் பரிஷாத் என்ற அந்த அமைப்பு நடத்திய அந்த நிகழ்ச்சியை பற்றி அவருக்கு தெரியாது. இதே நிலைதான் மற்றவர்களுக்கும். ஆனால் ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய அந்த லேப்டாப்பை பறிமுதல் செய்கிறார்கள். அந்த லேப்டாப்ல இன்கிரிமினேட்டிங் மெசேஜஸ், அதாவது மிகவும் மோசமான செய்திகள் எல்லாம் அதில் இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் ஆய்வு செய்து பார்க்கும்போது ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய லேப்டாப்புக்குள்ள மறைவான ஃபைல்களை உருவாக்கி அதில் இந்த மோசமான தகவல்களை எல்லாம் பதிவு செய்தது சாட்சாட் குற்றம் சாட்டுகின்றேன் நரேந்திர மோடியினுடைய அடியாட்கள் என்று சொல்லும்போது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை கொலை செய்வதற்காக அவர் உருவாக்கிய NIA நிறுவனம் என்று சொன்னால் மிகையாகாது. வெறுமன ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்களுடைய அந்த லேப்டாப்பில் மட்டும் இல்லை, இங்கே படங்களா போட்டிருக்கேன் பாருங்க. இந்த BK-16 உள்ள அத்துணை பேர், அது வரவர ராவாக இருக்கட்டும், சுதா பரத்வாஜாக இருக்கட்டும், கௌதம் நாவல்காவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவர்களுடைய கணினிக்குள்ளேயும் ஊடுருவி ரகசியமாக அவர்களுக்கு தெரியாமலேயே அதில் ஊடுருவி பல்வேறு தகவல்களை அதில் போட்டுவிட்டு இந்த மாவோயிஸ்டுகளுடன் இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு என்று குற்றஞ்சாட்டி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 16 பேரில் இதுவரைக்கும் 7 பேர் பெயிலில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நூலை ஒரு எழுத்தாளர் அல்பா ஷா ஆங்கிலத்திலே எழுதியிருக்கின்றார். அந்த நூல் மிக தெளிவாக ஒரு முழு புத்தகம். இங்கு நாம் வெளியிட்டது ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்கள் தொடர்பான ஒரு நூலை மட்டும்தான் வெளியிட்டோம். இந்த அல்பா ஷா எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் எப்படியெல்லாம் இந்திய புலனாய்வுத்துறை இந்த ரகசியமாக கணினிக்குள்ளே ஊடுருவி மோசமான தகவல்களை எல்லாம் அங்கே பதிய வைத்து அந்த கணினி சொந்தக்காரர்களை எல்லாம் கைது செய்ய வைத்திருக்கின்றது ஊப்பா சட்டத்தின் கீழே என்று சொல்லிவிட்டு மிக தெளிவாக சொல்கிறார், இந்தியாவில் ஜனநாயகம் செத்துவிட்டது என்று சொல்லி. ஏன்னா ஒரு அராஜக நாட்டில், ஒரு சர்வாதிகார நாட்டில் நடக்கக்கூடியதையெல்லாம் ஜனநாயகம் என்ற பெயரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜனநாயகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? டெமோக்ரசி இஸ் vanquishing. ஜனநாயகம் மறைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த நாட்டில் வாழ்றோம். இந்த NIA எவ்வளோ சிறந்த புலனாய்வு நிறுவனம் தெரியுமா? ஏராளமான வழக்குகளை போடுவாங்க. வழக்குகளை போட்ட பிறகு நீதிமன்றத்துக்கு போய் அதை நிரூபிக்கணும். ரேட் ஆஃப் கன்விக்ஷன் லெஸ் தென் 1%. 1 விழுக்காடுக்கும் குறைவாக அவங்க போட்ட வழக்குகளில் NIAவால் 1% கூட நிரூபிக்க முடியல. அப்படியே நிரூபித்த வழக்குகள் என்னன்னா, பார் நீ ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி சாட்சியம் சொல்லணும் கோர்ட்ல, இல்லாட்ட உன்னையும் ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்வேன் என்று மிரட்டி, அப்படி மிரட்டலுக்கு அடிபணிந்தவர்களை வைத்து தான் அந்த 1% கன்விக்ஷனையும் அவங்க பெற்று இருக்கிறார்கள் என்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சட்ட புத்தகத்தில் இருப்பதற்கு லாய்க்கற்றது ஊப்பா சட்டம். நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள் உயிரை கொன்ற அந்த ஊப்பா சட்டம். ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடாத ஒரு புலனாய்வு நிறுவனம் NIA. ஏற்கனவே CBI இருக்கின்றது, ஏற்கனவே ATS இருக்குது, அப்புறம் புதுசாக எதுக்கு NIA? எனவே ஃபாதர் ஸ்டான் சாமி அவர்கள் பட்ட துயரத்தை, இந்த கொடுங்கோன்மை அரசாங்கத்தில் அவர்கள் அனுபவித்த அந்த அடக்குமுறைகளை நினைவு கூறக்கூடிய நாம் ஒன்றிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் ஊப்பா சட்டம் குப்பை தொட்டியில வீசும் வரை, NIA கலைக்கும் வரை
நம்முடைய போராட்டங்கள் அரங்கத்திற்குள்ளேயும் அரங்கத்திற்கு வெளியிலும் தொடர வேண்டும். அந்த பயணத்தை தொடருவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.